சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நிதி ஒதுக்க ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு 63,246 கோடி ரூபாயை ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. சென்னை மெட்ரோவின் இரண்டாம் கட்ட பணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை 63,246 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. சென்னை வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம். இது ஒரு மிக முக்கியமான பொருளாதார மையம் மற்றும் மக்கள் தொகை ஆகியவற்றை நாம் அனைவரும் அறிவோம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய இந்த அறிக்கை 2048 சென்னை மாநகரம் 1.8 கோடியாக மக்கள் தொகையை அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே சென்னை மாநகரத்திற்கு தேவையான உள்கட்டமைப்பை இப்போதே உருவாக்குவது மிகவும் முக்கியம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய இந்த திட்ட அறிக்கை, அதனால் ஒரு விரிவான இயக்கம் அதாவது திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது எனவும் இது புதிய வெகுஜன போக்குவரத்து வழித்தடங்களை அடையாளம் கண்டுள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சென்னையின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய விதமாக மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டிருந்தார். பிரதமரை நேரில் சந்தித்து மத்திய அரசினுடைய பங்கு தொகையை விடுவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். முதலமைச்சரின் கோரிக்கையினை ஏற்று மத்திய அரசு தற்பொழுது இந்த நிதி ஒதுக்கீட்டை வழங்கி இருக்கின்றது. அதன்படி சென்னையில் 3 வழித்தடங்களில் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூட தமிழக பாஜக சார்பில் மெட்ரோவிற்கான அந்த நிதியை மத்திய அரசினுடைய பங்கு தொகையை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ பணிக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக சென்னை மெட்ரோ அதாவது கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி வரையும், அதே போன்று சிறுசேரி, கேளம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளை நெருங்கி செல்லக்கூடிய வகையிலும் மெட்ரோ பணிகள் நடைபெற இருக்கின்றன. ஏற்கனவே அந்த திட்டப் பணிகள் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசு தன்னுடைய பங்கு தொகையை விடுவிக்காததன் காரணமாக, அதாவது மாநில அரசே அதனுடைய திட்டமாக தமிழ்நாடு அரசு மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்தை செயல்படுத்திக் கொள்ளட்டும் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்ததன் காரணமாக சென்னை மெட்ரோ பணியில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வந்தது. இன்னும் 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த பணியை முடிக்க முடியும் என்கின்ற சூழ்நிலை இருந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மெட்ரோ பணிக்கு மத்திய அரசு பங்கு தொகை வழங்காததன் காரணமாக பணிகளை முடிக்கவில்லை, தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய பணிகள் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற கோரிக்கையினை தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார். அது மட்டுமல்லாமல் கடந்த வாரத்தில் பிரதமரை நேரில் சென்று சந்தித்தும் முதலமைச்சர் இந்த கோரிக்கையினை வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் 63,000 கோடிக்கும் கூடுதலான தொகையினை மத்திய அரசு தமிழக அரசுக்கு தன்னுடைய பங்கு தொகையாக மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிக்கு வழங்கி இருக்கின்றது. சென்னை மாநகரம் இந்திய அளவில் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வரக்கூடிய மாநகரம் என்பதன் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னையினுடைய உள்கட்டமை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு தன்னுடைய உதவியினை முழு அளவில் வழங்கும் என்று குறிப்பிட்டு இந்த அறிக்கையினை மத்திய அரசு தரப்பில் வழங்கியிருக்கின்றார்கள். அதன்படி சென்னையினுடைய இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிக்கு தேவையான நிதி தற்போது கிடைத்திருக்கின்றது. 63,246 கோடி நிதியை தமிழக அரசுக்கு மத்திய அரசு வழங்கியிருக்கின்றது. இதன் மூலமாக மெட்ரோ பணிகள் வேகம் எடுக்க இருக்கின்றன. ஏற்கனவே கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி நோக்கியும், அதே போன்று சென்னையிலிருந்து சிறுசேரி, கேளம்பாக்கம் வழியாக 2 வழித்தடங்களிலும் என்று ஒட்டுமொத்தமாக 3 வழித்தடங்களில் சென்னையினுடைய இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது 63,000 கோடிக்கும் கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மெட்ரோ பணி தொடர்பாக கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறியிருக்கின்றது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை புனே நகரம், கேரளத்தினுடைய கொச்சின் நகரத்துக்கெல்லாம் மத்திய அரசு தன்னுடைய பங்கு தொகையை மெட்ரோ பணிக்கு வழங்கிவிட்டது. தமிழகத்திற்கு மட்டும் இன்னும் வழங்காமல் இருக்கின்றது. எனவே சென்னை மெட்ரோவை தொடர்ந்து மாநில அரசு மட்டுமே தன்னுடைய நிதி சுமையையும் தாண்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். மத்திய நிதியமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சந்தித்து தமிழ்நாட்டினுடைய முக்கிய அரசியல் தலைவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று முன்தினம் மத்திய அரசு தமிழகத்திற்கு தேவையான பங்கு தொகையினை மெட்ரோ பணிக்கு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை தமிழக பாஜக சார்பிலும் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் 3 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நிலவி வந்த அந்த குழப்பம் தற்பொழுது தீர்வுக்கு வந்திருக்கின்றது. மத்திய அரசு தன்னுடைய பங்களிப்பு தொகையாக 63,000க்கும் கூடுதலான தொகையினை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கியிருக்கின்றது. சென்னையின் மெட்ரோ பணிகள் வேகம் எடுக்க இருக்கின்றன. இன்னும் 3 ஆண்டுகளில் சென்னை மாநகரம் முழுவதுமாக மெட்ரோ வலைப்பின்னலுக்குள் கொண்டு வரப்படும். இதன் மூலமாக சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசல் கடுமையான அளவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறைய தொடங்கும் என்கின்ற ஒரு தகவல் தற்பொழுது கிடைத்திருக்கின்றது.